ஓகே. குட் ஈவினிங் ஆல். போய் போய் படிச்சு பாத்தீங்களா அந்த கலெக்டிவ் ஃபார்மிங் எல்லாத்தையும் பத்தி? புரிஞ்சுதா? கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம். டிஃபரெண்ட் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பார்த்தோம். இப்போ கலெக்டிவ்ல இருந்து பார்க்கும். ஆன்லைன் பேட்சுக்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? ஆன்லைன் பேட்ச் ஓகே. ஓகேப்பா, சொல்லுங்க. கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங்னா என்ன? நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி. இண்டிவிஜுவல் ஆபரேஷன், இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப். ஓகே ஓகே. இது என்ன ஃபார்மிங்? அடுத்த ஃபார்மிங் நீங்க சொல்லுங்க. ஆ. ம். இருங்கம்மா, உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைம்மா. இன்டர்வியூ போர்ட்லயும் இப்படிதான் பண்ணுவீங்களா? இருங்க, ரெண்டு தானே கேட்டிருக்கேன். அன்சித் சொல்லுங்க, கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங். ம். லீஸுக்கு அந்த லீஸுக்கு பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் ஆபரேஷன். ஓகே. லாஸ்டா இருக்கிறது என்ன நீங்க சொல்லுங்கம்மா. ஆ. ம். ம். ப்ராஃபிட்ல வந்து அந்த டேபிளர் காலம்ல கலெக்டிவ்னு இருக்கு. மத்ததுல வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கும்போது அவர் ஒருத்தர் கேட்டாரு, முன்னாடி இருக்கிறதுல வந்து அக்கார்டிங் டு லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்க ஏன் கலெக்டிவ்னு வந்திருக்கு? அங்க டைரக்டா அக்கார்டிங் டு லேண்ட்னு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அப்படி இல்லாம இருக்கு? அதான் அக்கார்டிங் டு இன்புட்ஸ் கூட அட்லீஸ்ட் இருந்திருக்கலாம்ல, இல்ல அக்கார்டிங் டு லேபர். இதுல கலெக்டிவ் ஃபார்மிங்கும் அதையும் எப்படி டிஸ்டிங்யூஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த வந்த லாபத்துல இருக்கிற பணத்தை வந்துட்டு பொது நலனுக்காக ஏதாவது செலவும் பண்ணலாம். புரியுதுங்களா? அது டைரக்டா அக்கார்டிங் டு லேண்ட் இல்ல டைரக்டா அக்கார்டிங் டு ரிசோர்ஸ் அந்த டேபிள் காலம்ல இருக்கும்ல. அந்த கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்ல கீழே லாஸ்ட் பாயிண்டா ப்ராஃபிட் எப்படி ஷேரிங் பண்றாங்க அந்த டேபிள் காலம்ல கலெக்டிவ்னு ஏன் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த கலெக்டிவ்ன்ற டேர்முக்கு பதிலாக அக்கார்டிங் டு லேண்ட் ரிசோர்சஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த மொத்த லாபத்துல இருந்து பொது நலனுக்காக எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடும். புரியுதுங்களா? என்ன எவ்வளவு லாபம் எடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக அந்த இடத்துல ஏதாவது ஒரு காமன் பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த கலெக்ட் ஆன அந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து. ஸோ அதுக்கு தான் அங்க கலெக்டிவ்னு இருக்கு. ஸோ அங்க வந்து என்ன பார்த்தோம்? கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். புரியுதுங்களா? அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்து இப்போ வெளியே வந்துருங்க. இப்போ அடுத்து இருக்கு அதை பார்க்குறோம், கலெக்டிவ் ஃபார்மிங். அங்க கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்னு பார்த்தோம். இங்க வெறும் கலெக்டிவ் ஃபார்மிங் இருக்கு. என்ன அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா என்ன இருக்கும்? அதெல்லாம் எங்கேயுமே வந்து டேபிள் போட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் அண்ட் கலெக்டிவ் ஃபார்மிங்லாம் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்கேயும் டிஸ்டிங்ஸ் பண்ற மாதிரி யாரும் ஒழுங்காவும் பேசிருக்க மாட்டாங்க. அங்க என்ன அப்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு அதுக்கு எதுக்கும்? கொஸ்டின் புரியுதா? அட்லீஸ்ட் ஆன்சர் தெரியலனாலும். முன்னாடி கோஆபரேட்டிவ் டைப்ஸ் பார்த்தோம். அதுல கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் ஒன்று பார்த்தோம். அது இல்லாம தனியா வெளியே வந்துட்டு ஒரு கிளாசிபிகேஷன் கலெக்டிவ் ஃபார்மிங் பாக்குறோம். என்ன டிஃபரன்ஸா இருக்கலாம்? ம். ம். ஓகே. சொசைட்டி அட்லீஸ்ட் கலெக்டிவா ஓன் பண்றாங்க, இண்டிவிஜுவலா இல்ல அப்படின்ற மாதிரி. இதுல என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, த இண்டிவிஜுவல் ஹேஸ் நோ வாய்ஸ் ஹியர். மெயின் டிஃபரன்ஸ். மெயினா சொல்ல வேண்டிய நீங்க சொன்னது எல்லாமே நான் இல்லைன்னு சொல்லல. பட் இங்க வந்து இண்டிவிஜுவல் ஹேஸ் நோ வாய்ஸ். பட் கோஆபரேட்டிவ்ல என்னென்ன பார்த்தோம்? தேவ வாலண்டரி. கோஆபரேட்டிவோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அது சொல்லுங்க. கோஆபரேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரின்சிபல் என்னென்ன பார்த்தோம்? ஈக்குவல் ரைட்ஸ், வாலண்டரி ஃபார்மேஷன் ஒன்று பார்த்தோமா? அது இல்லாம ஆமா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் பார்த்தோமா? இங்க அப்படி கிடையாது. த்ரூ ஃபோர்ஸ். ரஷ்யாவில் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தி கூட எடுத்திருப்பாங்க. கட்டாயப்படுத்தி கூட இதுல வந்திருக்கணும், கலெக்டிவ் ஃபார்மிங் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இது எந்த பார்ட்டியோட சிம்பிள்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இது இது அங்க நடந்ததுதான். ஆக்சுவலா ரஷ்யாவில் இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
ஒரு குறிப்பிட்ட மக்களோட கையில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட கையில வந்து வெல்த் அதிகமா போயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த கம்யூனிட்டி இருந்து மறுபடியும் அதை இது பண்ணணும், சரி கட்டணும் அப்படின்றதுக்காக கலெக்டிவ் ஃபார்மிங். இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் கான்செப்ட் படி என்ன, லேண்டு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ எல்லாம் கலெக்டிவா ஒன்னு சேர்த்து, எல்லாத்துட்டையும் தனித்தனியா லேண்ட் இருந்திருக்கலாம், தனித்தனியா அங்கங்க லேண்ட் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்னு பப்ளிக் லேண்டா இருந்திருக்கலாம், இல்லை எதுவோ வேணாலும் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கம்யூனிஸ்டோட பிரின்சிபல் என்னன்னு தெரியும். அட்லீஸ்ட் நிறைய தமிழ் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே சொல்லியிருப்பாங்க நிறைய கம்யூனிஸ்டோட பிரின்சிபல்ஸ் என்னன்றது. ஸோ இந்த லேண்ட் எல்லாமே இப்போ என்னது, சிங்கிள் என்டர்பிரைஸ். இது எல்லாமே ஒன்னுது என்னது இல்லை, எல்லாமே நம்மளுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னது, கலெக்டிவ் என்டர்பிரைஸ். இது மொத்தமே கலெக்டிவ் என்டர்பிரைஸ். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஹேஸ் நோ வாய்ஸ். ரஷ்யாவில் நீங்க அந்த எடுத்து படிச்சீங்க, ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தலைவர் கண்ட்ரோல்ல மொத்தமா வலுக்கட்டாயமா பிடிங்கிருப்பாங்க. நிறைய பேர்த்த வந்து கொடுக்க மறுத்தவங்களை வந்துட்டு நாடு கடத்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தண்டனை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? எந்த இன்டென்சிட்டின்றதை பொறுத்து கலெக்டிவ் ஃபார்மிங் மற்ற கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்றது வேணா வேற மாதிரி இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கலெக்டிவ் ஃபார்மிங் மெயினா வந்துட்டு ரஷ்யா அண்ட் சைனாவில் வந்து இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி மொத்தமா கலெக்டிவ் பண்ணாங்க? எதுக்காக ரஷ்யாவில் அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரி கலெக்டிவா பண்ணணும்? ஏன் இண்டிவிஜுவலா பண்ண என்ன? நம்பர் 1 அவங்களோட கொள்கைகள் ஒண்ணு. அவங்க வந்துட்டு ஆக்சுவலா அது ஸ்லோவா போயிருக்கலாம். அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு டக்குன்னு மூவ் ஆகணும், அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பட் அதுக்கான கான்சிக்வன்ஸும் ஃபேஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அப்போ. புரியுதுங்களா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் இப்போ இங்க மெக்கனைசேஷன் ஏதாவது பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கானமில இருந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு எக்கானமிக்கு மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி லார்ஜ் கல்டிவேஷன் வேணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கலெக்டிவ் ஃபார்மிங் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து மெக்கனைசேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஈஸி, மெக்கனைசேஷன் பாசிபிள். இது எல்லாத்துக்குமே யார் கமாண்ட் கொடுப்பா, என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஒன்னொன்னுக்கும் யார் டெசிஷன் எடுப்பா? ஃபார்மர்ஸ் எடுப்பாங்களா, யார் எடுப்பாங்க? கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி இது பண்ணிருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க அந்த டெசிஷன் எடுப்பாங்க. புரியுதுங்களா? So the collective management of land wherein large number of families or villages residing in the same village pool their resources, land, livestock, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. புரியுதுங்களா? என்னென்ன இருக்கோ, என்னென்ன இன்க்ளூடிங் லேண்ட் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் லைஃப் ஸ்டாக். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் அவங்களோட ஓன் இதைவே வந்துட்டு கேட்டல்ஸ் எல்லாம் அவங்களே கொண்டிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ரஷ்யாவில் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் கொண்டிருப்பாங்க. புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் அதுக்கு ஒன்று சேர இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் வரமாட்டேன்றாங்களோ அவங்கள டிபோர்டேஷன் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறது, ஏதாவது தண்டனை கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். புரியுதுங்களா? த இண்டிவிஜுவல் ஹேஸ் நோ வாய்ஸ் ஹியர். அதான் அது முக்கியமான பாயிண்ட். எந்தெந்த கண்ட்ரில ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா, சைனா மெயினா. ஸோ அப்போ இங்க யாருக்கு எப்படி ப்ராஃபிட் எப்படி போய் சேரும், யாரு சாப்பிடுவா, கடைசியா எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு எப்படி போய் சேரும்? மெயின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் எவ்வளோன்றது அது கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் போகும், அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவு ஷேர்ன்றதும் கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும். புரியுதுங்களா? தி சிஸ்டம் இஸ் நாட் ப்ரிவலண்ட் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரில இல்ல, எந்த கண்ட்ரில இருக்கு? மோஸ்ட்லி கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், ரஷ்யா, சைனா இதெல்லாம் இருக்கு. மற்ற கண்ட்ரிஸையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் இதுல வந்து மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? பட் ஆனால் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது வந்து இந்த 2 கண்ட்ரீஸ்ல தான். ஒய் ஹைபிரிட் ரைஸ் இஸ் சக்சஸ்ஃபுல் ஒன்லி இன் சைனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஜென்ரலா கேட்பாங்க இன்டர்வியூல போனீங்கன்னா. கொஸ்டின் புரியுதா? ஏன் ஹைபிரிட் ரைஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் இன் ஒன்லி இன் சைனா, நாட் இன் இந்தியா? அதுக்கு இன்டெரக்டா இதுவும் ஒரு ஆன்சர். டைரக்டா இல்ல, இன்டெரக்டா இதுவும் ஒரு ஆன்சர். இப்போ இந்தியாவில் வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. பட் அங்க வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ண முடியும் ஈஸியா. புரிஞ்சுதுங்களா? இந்த இது கலெக்டிவ் ஃபார்மிங் என்னன்னு நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இது அடுத்து வந்து கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங். கேபிட்டலிஸ்ட்னா என்னன்னு யார் யாரை சொல்லுவீங்க? கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வந்து எங்க இருக்கு, எந்த கண்ட்ரில இருக்கு? டிபிக்கல் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, அட்லீஸ்ட் யூஎஸ்ஏ.
ஸோ அப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கானமினா எப்படி இருக்கும்? நீங்க நிறைய தமிழ் சினிமாஸ்ல பார்த்துருப்பீங்க. அடிமைகளா கொத்தடிமைகளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மெயினா பிளான்டேஷன் கிராப்ஸ் கல்டிவேஷன்ல மேபி டீ பிளான்டேஷனா இருக்கலாம், இல்ல சுகர் கேன் பிளான்டேஷனா இருக்கலாம். ஸோ அங்க வந்துட்டு இங்க இருந்து ஸ்லேவ்ஸா கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் எந்த இதுல வருது? எந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர்ல வருது? கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங். In case of capitalist or estate or corporate farming, land is held in large areas by private capitalists. Land is held in large areas by private capitalists or corporations or syndicates. புரியுதுங்களா? ஹிஸ்டரியில நம்ம நிறைய படிச்சிருப்போம். லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் நிறைய இடத்துல வந்துட்டு ரெவால்ட் நடக்குது, லேண்ட்லார்டுக்கும் டெனன்ட்டுக்கும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். ஏதாவது ஒன் ஆர் டூ இன்சிடென்ட் சொல்லுங்க லேண்ட்லார்டுக்கும் டெனன்ட்டுக்கும் பிரச்சனையான மாதிரி. ஓகே, யாருக்கு நடந்துச்சு இண்டிகோ ரெவால்ட்? யூரோப்பியன் பிளான்டர்ஸ்க்கும். ஓகே, அதே ஹிஸ்டரியில டீபகா மூவ்மெண்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிபகா மூவ்மெண்ட் யாருக்கும் நடுவில் நடந்துச்சு, என்ன பிரச்சனை அது? அட்லீஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க டிபகா மூவ்மெண்ட்னா என்னன்ட்டு. நீங்க படிங்க, அது 3 பாகா அப்படின்னு பிரிப்பாங்க, 3 பங்கு அப்படின்ற கான்செப்ட்ல வரும். ஷேர் கிராப்பர்ஸ்க்கு எவ்வளோ, அங்க இருக்கிற அந்த ஓனர்ஸ்க்கு எவ்வளோ, லேண்ட் ஓனர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற அந்த பிரச்சனை வரும். ஸோ அதை பத்தி படிச்சு பாருங்க. புரியுதுங்களா? ஸோ லேண்ட்லார்ட் டெனன்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுனால எதுல வரும்? கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங்ல தான் வரும். புரியுதுங்களா? லேண்ட்லார்டிசம் சொல்றாங்கல்ல, ஸோ அந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்பும் இதில் தான் வரும். பிளான்டேஷன் கிராப்னா என்னென்ன பிளான்டேஷன் கிராப்ல வரும்? டீ, காஃபி, ரப்பர், சுகர் கேன், பனானா வருமா பிளான்டேஷன்ல? வருமா? ஓகே. புதுசா வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங் அப்படின்றது. ஸோ கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங் வந்துட்டு யுஎஸ்ஏல மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரிலையும் வந்துட்டு இந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்ல வச்சு அதை பேசிஸா வச்சு வருது. புரியுதுங்களா? என்ன காரணத்தால லேண்ட்லார்டிசம் வந்துட்டு இதுல வருது, கேபிட்டலிஸ்ட்ல வருது? லார்ஜ் போர்ஷன் ஆஃப் லேண்ட் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கும், அந்த லேண்ட்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. எந்த ஒரு இது வேலையும் செய்யாம இவருக்கு ஒரு ஷேர் ஆனா போய் சேரணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியோ இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்டிவேட்டட் ப்ராடியூஸ்லயோ ஒரு பங்கு வந்துட்டு அந்த லேண்ட்ல அடுக்கு போய் சேரணும், முதலாளி யாரோ அவங்களுக்கு போய் சேரணும். புரியுதுங்களா? ஸோ அதுவும் வந்து கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங்ல தான் வருது. ஃபோர்த்தா இருக்குது ஸ்டேட் ஃபார்மிங். ஸ்டேட் ஃபார்மிங் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஸ்டேட் ஃபார்மிங் லேண்ட் வந்து கவர்மெண்டோடது, கல்டிவேட் ஒரு அபிஷியல் அப்பாயிண்ட் பண்றாங்க, அந்த அபிஷியல் வந்துட்டு லேபர்ஸ் த்ரூ அப்பாயின்மெண்ட் ஆஃப் லேபர்ஸ் மூலியமா அவங்களுக்கு மந்த்லி வேஜஸோ டெய்லி வேஜஸோ கொடுத்து அவங்க கிட்ட வேலை வாங்கி கல்டிவேட் பண்றாங்க. புரியுதுங்களா? லேண்ட் யாரோடது? லேண்ட் ஓனர் யாரு? கவர்மெண்ட். மேனேஜ் பண்றதும் யாரு? கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். பட் ஆனா அங்க வேலை செய்யக்கூடிய ஆளுங்க யாரு? மேபி இந்த கவர்மெண்ட் அபிஷியல், இவர் வந்து கவர்மெண்ட் அபிஷியலா இருந்திருக்கலாம். இந்த கவர்மெண்ட் அபிஷியல் வந்துட்டு இவங்க வந்து லேபர், டெய்லி லேபரா இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கல்டிவேஷன் பிராக்டிஸ் எதுல வருது? ஸ்டேட் ஃபார்மிங். இதுல என்ன பிரச்சனை? ஸ்டேட் ஃபார்மிங்ல என்ன பிரச்சனை? எஃபிஷியண்டா யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ரிசோர்ஸ் பணம் எல்லாம் நிறைய இருக்கும், பட் இதுல வந்துட்டு லாபம் எடுத்தா யாருக்கு போய் சேரும்? கவர்மெண்ட் தான் போய் சேரும். ஸோ இப்போ இருக்கவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செய்வாங்களா? லாபம் எடுத்தா நமக்கு வந்து சேரும் அப்படிங்கும் போது எல்லாம் ஒழுங்கா வேலை செய்வாங்க. இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்ல இருக்கக்கூடிய லேபர்ஸோ வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வருது அப்படிங்கும் போது இவங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பட் ஆனா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிங்கும் போது இங்க யாரும் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டாங்க, நிறைய ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகலாம். புரியுதுங்களா? போதுமான டைமுக்கு வந்துட்டு உடனே கிடைக்காம இருந்திருக்கலாம். நிறைய ரிசோர்ஸ் எல்லாமே சாங்ஷன் ஆகி வரணும். ஃபீல்ட்ல ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மட்டும் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது, அங்க யாரோட கையெழுத்துனா தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், அதெல்லாம் டிலே ஆகும். புரியுதுங்களா? டைம்லி ரிசோர்சஸ் எல்லாம் ஃபண்ட் எல்லாம் கிடைக்கணும். இது வந்து இன்சென்டிவைசிங்கா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? இட் வில் நாட் இன்சென்டிவைஸ்.
லேக் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். ஏன்னா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்க்கோ மேபி அவங்க கரப்ட் பிராக்டிசஸ் மூலியமா அந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறத வந்துட்டு வேணா அதுல வேணா கரப்ட் பிராக்டிசஸ் மூலியமா நிறைய லாபம் எடுக்கலாமே தவிர, பட் ஓவரால் அந்த ஹார்வெஸ்டட் ப்ராடியூஸ்ல இருந்து இவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கோ இல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கோ வந்து எந்த ஷேரும் சேராது. புரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து அவ்வளோ அப்படின்றாங்க. இது என்ன ஃபார்மிங்? ஸ்டேட் ஃபார்ம். புரிஞ்சுதுங்களா? ஸ்டேட் ஃபார்மிங். அடுத்து வந்து பிசன்ட் ஃபார்மிங். பிசன்ட்னா என்ன மீனிங் தமிழ்ல? தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ? பிசன்ட்ன்றது இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் தான் குறிக்குது. ஃபார்மர்ஸ் தான் குறிக்குது. இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் தான் குறிக்குது. ஸோ இப்போ இங்க என்ன மாதிரியான ஃபார்மிங்கா இருக்கலாம்? அந்த லேண்ட் ஓனர் யாரு? இண்டிவிஜுவல் ஃபார்மர். லேண்ட் ஓனர் இண்டிவிஜுவல் ஃபார்மர். அந்த அங்க நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் ப்ராக்டிசஸ், அந்த என்னென்ன ஃபார்ம் ஆப்ரேஷன் பண்ணணும், எப்ப சோவிங் எடுக்கணும், எப்ப வீடிங் எடுக்கணும், இந்த டெசிஷன்ல யார் எடுக்கிறா? அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மரே தான் எடுக்கிறாங்க. அந்த ஹார்வெஸ்டட் ப்ராடியூஸ் யாருக்கு போய் சேருது? அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கே தான் போய் சேருது. புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மரே தான் முடிவு எடுக்கிறாங்க. லேண்டும் அவரோடது, ப்ராடியூஸும் அவரோடது, ஃபார்ம் ஆப்ரேஷனும் வந்துட்டு அவரே தான் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிசன்ட் ஃபார்மிங்ல என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க? அட்வான்டேஜ் என்ன? அவங்க லாபம் எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்ல, அவங்க இந்த லேண்ட்ல என்ன என்ன விவசாயம் செஞ்சு என்ன லாபம் எடுக்கிறாரோ அது இவருக்கு தான் வரப்போகுது. ஸோ அதுல வந்துட்டு கொஞ்சம் இன்சென்டிவைசிங்கா இருக்கும், ஒழுங்கா ஒர்க் பண்ணும் அப்படின்றது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த லேண்ட் வந்து அவருக்கு சொந்தம், அவரோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால சாயில் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவார். புரியுதுங்களா? சாயில் ஃபர்டிலிட்டி. இதுவே கம்யூனிட்டி ஓன் பண்ணக்கூடிய லேண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தரோட லேண்ட் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்துட்டு அவரோட இது அப்படிங்கும் போது அந்த நேச்சுரல் அட்டாச்மெண்ட், அந்த பாண்டிங் இருக்கும் லேண்ட் கூட. ஸோ இதான் வந்து இந்த இதோட அட்வான்டேஜ். பட் இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதுல வரும்? என்னப்பா? ஒருவேளை ஒழுங்கா இல்லை அப்படின்னா அந்த ரிஸ்க் அவருக்கு அவர் மேலதான் போய் விழுது. இன்னொன்னு வந்து லேண்ட் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். லேண்ட் எப்படி இன்ஹெரிட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து. ஒருவேளை இவருக்கு 2 குழந்தை இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லேண்ட் பாதி பாதியா பிரியும். திரும்ப அவங்களுக்கு திரும்ப அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த லேண்ட் 2ஆ பிரியும். ஸோ அப்படி பிரியும் போது கடைசியா இருக்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் தான் போய் சேரும். புரியுதுங்களா? அது ஒரு பிரச்சனை. லேண்ட் இன்ஹெரிட் ஆகிறது எப்படி அப்படின்றத பொறுத்து அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த இதுல பிரச்சனை. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் லாஸ்டா இருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் யாருக்கும் நடுவில் அக்ரிமெண்ட் நடக்குது. இவர் ஃபார்மரு, அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃபார்மர் அண்ட் கம்பெனி. ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ அக்ரி பிசினஸ் என்டர்பிரைஸா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம். புரியுதுங்களா? அக்ரி பேஸ்டு கம்பெனியா இருக்கலாம். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இந்த கம்பெனிகிட்ட இருந்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன கிடைக்குது? தேவையான இன்புட்ஸ் கிடைக்குது, கல்டிவேட் பண்றதுக்கு இன்புட்ஸ் கிடைக்குது. ஃபார்மர்ஸ் இவருக்கு என்ன கொடுக்குறாங்க? ஃபைனல் ப்ராடியூஸ் இல்ல ப்ராடியூஸ் ஆஃப் பர்டிகுலர் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஒரு குறிப்பிட்ட டன்னஸ் எவ்வளவு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் அவ்வளவு குவான்டிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியும் அதுல கொஞ்சம் என்ஷூர் பண்ணிருக்கணும். புரியுதுங்களா? மேபி இவங்க லேஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் வெரைட்டில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வெரைட்டியோட சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த ப்ராடியூஸ் வந்து நல்ல விதமா கல்டிவேட் பண்ணி என்னென்ன சொல்றாங்களோ அந்த டெக்னாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கல்டிவேட் பண்ணிட்டு அந்த ப்ராடியூஸ் வந்து திரும்ப யார்ட்ட கொடுக்குறாங்க? கம்பெனி கொடுக்குறாங்க.
இதனால வந்துட்டு இட் வாஸ் an agreement between buyer and farmers. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இட் வாஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் பையர் அண்ட் ஃபார்மர்ஸ். இதனால ஃபார்மர்ஸ் எந்த விதத்துல பெனிஃபிட் ஆகுறாங்க, அந்த கம்பெனி எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க? ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்புட் கிடைக்குது, அப்புறம் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து சேவ் பண்றோமா இல்லையா ஃபார்மர்ஸ்? ஃபியூச்சர்ல வந்து ஒருவேளை பிரைஸ் குறைஞ்சிருச்சு, அவரோட ப்ராடியூஸ்க்கு பிரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவர் பயங்கரமா பாதிக்கப்படுவார். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றோம், ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன். இந்த கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ்? அவங்களோட கம்பெனி எதை பேசிஸா வச்சு ரன் ஆகுதோ, மேபி பொட்டேட்டோவா இருக்கலாம், இல்ல ஆனியனா இருக்கலாம். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு இந்த கிரீன் கலர்ல லேஸ்ல? ஆனியனும் வந்து ஒரு இன்புட்டா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ லேபிள் ஒழுங்கா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனியன் பொட்டேட்டோ ரெண்டுமே இன்கிரீடியன்ட்டா இருக்கும் அந்த ஒரு கிரீன் கலர் லேஸ்ல மட்டும். ஸோ அவங்களோட சப்ளை வந்து ரெகுலரா கிடைக்குது, ரெகுலர் சப்ளை. ஒருவேளை இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இந்த டைம்ல இவ்வளவு குவான்டிட்டி கொடுங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்னா ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கும் ஒரே டைம்ல. கம்பெனியோட மேக்ஸிமம் ஆபரேஷன் லிமிட் இவ்வளவு இருந்திருக்கும். ஒரு டன்னஸ் தான் வந்து நாங்க ரன் பண்ண முடியும் இருக்கும். மொத்தமா எல்லாம் சேர்ந்துருக்கும், மொத்தம் 10 டன்னஸ் 100 டன்னஸ் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மினிமம் லிமிட் இல்லாம வெறும் கேஜில ஒரு 100 கேஜி 50 கேஜி அனுப்பிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களோட சப்ளை வந்து இப்போ ரெகுலேட் ஆயிடுச்சு. வேற என்ன கம்பெனிக்கு என்னென்ன அட்வான்டேஜ்? அவங்களுக்கும் அஷ்யூர்டு பிரைஸ் கிடைக்குது. ஃபியூச்சர்ல வந்து ஒருவேளை எவ்வளவு அக்ரிமெண்ட்ல எவ்வளவு பிரைஸ் டிசைட் பண்ணாங்களோ அதை விட ஒருவேளை ஃபியூச்சர்ல அதிகமா ரைஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகுறது? புரியுதுங்களா? ஸோ அக்ரிமெண்ட்ல வந்துட்டு 1000 ரூபாய் கொடுங்க, இந்த அக்ரிமெண்ட்ல வந்துட்டு உங்களோட ப்ராடியூஸ் வந்துட்டு 100 டன்னஸ் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒருவேளை 6 மாசம் கழிச்சு இந்த 1000 ரூபான்றது 2000 ரூபாய் ஆயிருச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து கம்பெனியும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுது. புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து பெனிஃபிட் ஆகும். புரியுதுங்களா? மேபி 1000 ரூபான்றது குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் போகலாம். ஸோ அதிகமாக போகிற கண்டிஷன்ல கம்பெனி பெனிஃபிட் ஆகுது. புரியுதுங்களா? அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு ஒரு வெரைட்டி பர்டிகுலர் வெரைட்டி தேவைப்பட்டிருக்கலாம் அந்த கம்பெனிஸ்க்கு. புரியுதுங்களா? யூஸ்வலா ஃபார்மர்ஸ்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களோட ஓன் வெரைட்டிஸ் தான். பொட்டேட்டோ இருக்கு அப்படின்னா அவங்க அதுல நிறைய வெரைட்டி இருக்கு, அவங்களோட ஓன் வெரைட்டி தான் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன தேவையோ, எந்த ஸ்பெசிபிக் வெரைட்டி தேவையோ, புரியுதுங்களா, அதை வந்து இவங்க கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சப்போஸ் வைன் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிரேப்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த கிரேப்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க இவங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கல்டிவேட் பண்ற கிரேப்ஸ் என்னவோ, இல்ல அவங்க கல்டிவேட் பண்ண ப்ராடியூஸ் என்னவோ அதை மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இவங்களோட அந்த மினிமம் நெசசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நெசசிட்டியும் ஃபுல்ஃபில் ஆகுது இப்போ. போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்து வந்து பாலிசி ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இது ரிலேட்டடா நிறைய பாலிசி படிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது இது ரிலேட்டடான பாலிசி படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க. புரியுதுங்களா? பாலிசி ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது எது? ஃபர்ஸ்ட் எந்த இதுல வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க? மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் 2003ல. ஸோ இந்த இதெல்லாம் என்ட்ரு ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதுல என்ன கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன், என்னென்னலாம் கான்ட்ராக்ட் இது பண்றீங்களோ, ஃபார்மர்ஸ் கூட நீங்க என்னென்ன பேசி முடிவெடுக்கிறீங்களோ அதை வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும்? ஏன் பேசினாலே போதாதா? என்ன வேணுமோ ஃபார்மரும் அந்த கம்பெனியும் பேசினா மட்டுமே போதுமே? ஃபியூச்சர்ல வந்து ஃபார்மர்ஸ் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஒருவேளை இது நடந்தால், ஒருவேளை அது நடந்தால் என்ன பண்றது அப்படின்றத முன்னாடி பேசி வச்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல என்ன இது நடந்தா என்ன பண்ண போறோம், அது நடந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே முன்னாடியே பேசி வச்சுக்கிறது நல்லது. இந்த அக்ரிமெண்ட் இல்ல, லைஃப்ல எல்லா அக்ரிமெண்ட்லயுமே கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது நல்லது. இன்னொரு கண்டிஷன் என்ன? இந்த இதுல கண்டிப்பா வந்து ஏபிஎம்சி வழியா தான் போகணுமா அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல? ஃபார்மர்கிட்ட இருந்து கம்பெனி ஒரு ப்ராடியூஸ் வாங்குது அப்படின்னா இது ஏபிஎம்சி வழியா தான் போகணுமா? புரியுதுங்களா? ஏபிஎம்சி வழியா தான் போகணுமா இல்ல இல்லையா? தேவையில்லை, அவசியம் இல்லை. புரியுதுங்களா? டைரக்டா கூட போயிடலாம், பைபாஸ் பண்ணலாம். அதான் அந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கும், வித்தவுட் ரூட்டிங் இட் த்ரூ தி நோட்டிஃபைட் மார்க்கெட்ஸ் அண்டர் ஏபிஎம்சி.
without routing it through the notified markets under APMC. ஸோ அடுத்து வந்து 2018 ஒரு ஆக்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு ஆக்ட் வந்துச்சு. ரீசெண்டான ஆக்ட் எப்போ வந்துச்சு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரிலேட்டடா? அந்த 3 ஃபார்முலாஸ்ல ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? அஷ்யூர்டு பிரைஸ், அஷூரன்ஸ் ஆஃப் பிரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போவும் சைனாவில் ஃபாலோ பண்றாங்க கலெக்டிவ் ஃபார்மிங். கண்டிப்பா கொடுக்கலாமா? ஒருவேளை ஃபார்மர்ஸ் வந்துட்டு அந்த குவான்டிட்டி விட, அந்த அக்ரிமெண்ட்ல இருக்க குவான்டிட்டி கண்டிப்பா சப்ளை பண்ணணும். அதை விட எக்ஸஸா இருந்துச்சு, அது எதுவும் சந்தேகம் இல்லை கார்த்திகா தேவி. ஸோ செகண்டா இருக்கிறது வந்து 2018 ஆக்ட், மாடல் ஏபிஎம்ஆர் ஆக்ட் 2018 மாடல். ஆக்சுவலா நம்ம ஏபிஎல்எம்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, 2017 படிச்சிருப்போம், அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் லைஃப் ஸ்டாக்ன்ட்டு. கிட்டத்தட்ட அதை அட்டாச் பண்ணியே வர்றது தான், அதோட வந்தது தான் இது. மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க. அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கோ இல்ல அது ரிலேட்டடான பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்துச்சு, டிஸ்பியூட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட போறது அப்படின்றதுக்குலாம் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துறாங்க. ஸ்டேட் லெவல் என்ன கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரிலேட்டடான ஹேண்டில் பண்றதுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் லெவல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அத்தாரிட்டி. ஸ்டேட் லெவல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அத்தாரிட்டி. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு யாரு கொடுத்துருக்காங்க? ரிஜிஸ்டரிங் அண்ட் அக்ரிமெண்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பிளாக் லெவலையும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த ஃபார்மர்ஸோட ஃபீல்ட் இருக்குல்ல, ஃபார்மர்ஸோட ஃபீல்ட்ல இந்த கம்பெனிஸ் வந்துட்டு எந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரும் ரைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி? இது ஃபார்மர்ஸ் ஃபீல்டு அப்படின்னா நீங்க கம்பெனிஸ் வந்து எந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரும் ரைஸ் பண்ணக்கூடாது. பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஏதாவது நான் உங்களுக்கு போர்வெல் போட்டு கொடுக்குறேன், நான் அவங்க வந்து ரோடு போட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரி பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் எதுவும் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது அந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ல இருக்கு, 2018 வந்த ஆக்ட்ல. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? கடைசியா வந்து அது ஒரு காரணமா காமிச்சு ஃபியூச்சர்ல வந்து அந்த லேண்டை வந்து அவங்க கேட்கலாம். புரியுதுங்களா? நான் தானே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதான் இந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க, எந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு நீங்க ரைஸ் பண்ணக்கூடாது கம்பெனிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ப்ராஹிபிட்டிங் ஃபிர்ம் ஃப்ரம் ரைசிங் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆன் தி கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ் லேண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க, ஃபார்மர்ஸோட ஓனர்ஷிப் எப்பயுமே வந்துட்டு மாறாது அப்படின்ட்டு, ப்ரொடெக்டிங் ஃபார்மர்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். பட் ஆனா வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இதையுமே ஒரு இஷ்யூவா சொல்லி தான் ரைஸ் பண்ணாங்க. ஒருவேளை கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா லேண்ட் எல்லாம் வந்து கம்பெனி கையில போயிடும், புரியுதுங்களா? ஃபார்மர்ஸோட லேண்ட் எல்லாம் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. இன்சூரன்ஸ்ல ஏன் கவர் பண்றாங்க இந்த ப்ராடியூஸை? ஒருவேளை இவ்வளவு குவான்டிட்டி 6 மாசம் கழிச்சு எனக்கு பொட்டேட்டோ 1000 டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன், திடீர்னு வந்துட்டு மழை வராம போகுது, இல்ல திடீர்னு ஃபிளட் வந்துருச்சு, திடீர்னு ஏதோ ஒரு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ நான் அந்த கம்பெனிஸ்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? கம்பெனிஸ்ல இருந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்? இன்புட்ஸ் வாங்கியிருக்கேன், ஃபர்டிலைசருக்கான காசு செலவு பண்ணிருக்காங்க, சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல விடி சைடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால கம்பெனிஸ்க்கு வந்து திரும்ப ப்ராடியூஸ் கொடுக்க முடியல. இப்போ விட்டு வைப்பாங்களா கம்பெனிஸ் நம்மள? புரியுதுங்களா? அதுக்கு தான் வந்து இந்த இதுல வந்துட்டு இன்சூரன்ஸ்ல போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, உங்களோட கிராப்பா இருந்தாலும் சரி, லைவ் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? எந்த இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாம்? அதுவுமே நம்ம சிலபஸ்லயே வருது. கிராப்ஸ் கவர் பண்றதுக்கு என்ன? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. முன்னாடி என்னென்ன இன்சூரன்ஸ் இருந்துச்சு அது வர்றதுக்கு முன்னாடி? வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம்
நான் இதே மாதிரி அரைகுறையா சொன்னேன். நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், NAIS கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதை மாடிஃபை பண்ணி MNAAS வச்சாங்க, மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துட்டு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வரதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம். நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதே மாதிரி வந்து வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதெல்லாம் அவங்க கேட்கறதே கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோட இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? புரியுதுங்களா? மத்த முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் என்ன அட்வான்டேஜ் இருக்கு, அதுல இருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் வந்துட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ லாஸ்டா வந்து இந்த 2020 ஆக்ட் வந்துட்டு இப்போ இல்ல, இதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த 2020 ஃபார்ம் லாஸ்ல ஒன்னா இருந்திருக்கும்ல. ஸோ ஆக்சுவலா அதுல நல்ல டீடைலா சொல்லியிருப்பாங்க எல்லாமே. இந்த 2020 வந்த ஃபார்முலாஸ்ல வந்து நல்ல டீடைலாவே சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஏதாவது 1 or 2 பாயிண்ட் சொல்லுங்க, என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி. எக்காரணத்தை கொண்டு லேண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. புரியுதுங்களா? லேண்ட் வந்து ஃபார்மர்ஸோட லேண்ட் வந்துட்டு கம்பெனிக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு போகாது. புரியுதுங்களா? அதை ஒழுங்கா புரிய வச்சிருந்தாங்க அப்படி. ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு ஒருவேளை இந்த ஃபார்மர்ஸ்க்கும் இந்த கம்பெனிஸ்க்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது, இந்த ஃபார்மர்ஸ்க்கும் இந்த கம்பெனிஸ்க்கும் ஒரு சண்டை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. யார்கிட்ட போய் நிக்கிறது? கோர்ட்டுக்கு போகலாமா, இல்ல ஏதாவது உள்ளூர் பஞ்சாயத்து அட்டன் பண்ணலாமா, எங்க போலாம் அப்படின்றது அந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடி யாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டிஸ்பியூட் ரெசல்யூஷன் எப்படி பண்ணலாம்? புரியுதுங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால ஃபார்மர்ஸால சப்ளை பண்ண முடியல, ஃபார்மர்ஸால அந்த அஷ்யூர் பண்ணார்ல, ப்ராமிஸ் பண்ணார்ல ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி வந்து சப்ளை பண்ண முடியல, அந்த கண்டிஷன்ல வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த இதுல கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் நாட் ஏபிள் டு சப்ளை தி அஷ்யூர்டு குவான்டிட்டி. ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் இந்த யோசிச்சு சொல்லுங்க, இந்த கண்டிஷன் என்ன பண்ணலாம்? அவரால் சப்ளை பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னா என்ன பண்ணலாம்? குவான்டிட்டி என்ன பண்ணலாம்? ஒருவேளை கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த இதுல டீல் பண்ணியிருப்பாங்க, என்ன எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்றது. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் இந்த இதுல வந்து ஒரு டீடைல்டு ஆக்டா இருக்கும் இந்த 2020 வந்தது. பட் இது வந்து இப்ப இருக்கா, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா? இது எல்லாத்தையுமே ரிப்பீல் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடி, அப்பீலியேட் அத்தாரிட்டி யாரு? கலெக்டர். ஸோ எஃபெக்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடி யாருன்னு கொடுத்துட்டாங்க, சப் டிவிஷனல் அத்தாரிட்டி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதை அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்றதுன்னா என்ன? மேல்முறையீடு. மேல்முறையீடு யார்கிட்ட போய் பண்ணலாம்? கலெக்டர்கிட்ட போய் பண்ணலாம். கான்ட்ராக்டிங் ஃபிர்ம் ஃபெயில் டு பே த ஃபார்மர், இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்னு ஃபார்மர் அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கல, இன்னொன்னு வந்து கான்ட்ராக்டிங் ஃபிர்ம் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இஃப் த கான்ட்ராக்டிங் ஃபிர்ம் ஃபெயில் டு பே த ஃபார்மர், there was a provision for penalty extending 1.5 times the owned amount. எவ்வளோ? 1.5 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒருவேளை அந்த ஃபிர்ம் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சு, கொடுக்க முடியாத பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா, அது போய் இந்த அப்பீலேட் அத்தாரிட்டி, இந்த அத்தாரிட்டி போச்சு, டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடிக்கு போச்சு அப்படின்னா, ஒருவேளை 1000 ரூபாய் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1500 ரூபாய் கொடுக்கணும். புரியுதுங்களா? 1.5 டைம்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை ஃபார்மர்ஸ் அந்த அஷ்யூர் பண்ண ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்னா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க? அதாவது வந்து இன்புட் காஸ்ட், அந்த கம்பெனி இன்புட் காஸ்டா ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபர்டிலைசருக்கு இவ்வளோ அமௌண்ட், சீடுக்கு இவ்வளோ அமௌண்ட்,
இல்ல இன்புட்டா என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும் இந்த ஃபார்மர் திரும்ப கொடுத்தா போதும். அந்த அமௌண்ட் திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு எக்காரணத்தை கொண்டு ஃபார்மர்ஸோட லேண்ட்ல வந்துட்டு நம்ம கை வைக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த அமௌண்ட் திரும்ப அந்த இன்புட் காஸ்டா கம்பெனி சப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட் திரும்ப அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்களோட நிலத்தை வந்து அபகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? If the farmer defaulted on the agreement, the recovery could not exceed the actual cost incurred by the contracting firm or cost of input supplied. இன்புட் காஸ்ட் என்னவோ அதை மட்டும் வாங்கினா போதும். புரியுதுங்களா? சொல்லுங்க அடுத்தது. முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது ரிலேட்டடான டெசிஷன் வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம். The state government were given the power to make rules for carrying out the provision of act. முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்களே. இப்போ வந்துட்டு அது ரிலேட்டடான எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரெகுலேட் பண்ணலாம். அவங்க நினைச்சா வேணும்னா என்ன பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புரியுதுங்களா? ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி கொடுத்து கூட பண்ணிக்கலாம், இல்ல அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து கூட பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துறாங்க, நீங்களே என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் அவங்களோட லேண்டை வந்து அக்வயர் பண்ணக்கூடாது, ஃபார்மர்ஸோட லேண்டை வந்து அக்வயர் பண்ணக்கூடாது அப்படின்றதான். இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்துட்டு 1000 டன்னஸ் வந்துட்டு ஒரு டன்னும் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டன்னஸ்? 1000 டன்னஸ் ஒரு டன்னும் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து 100 ரூபான்றது 150 ரூபாய் ஆயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு 100 ரூபான்றது மார்க்கெட்ல வந்து 150 ரூபாய் ஆச்சு. இப்போ அந்த ஃபார்மர்ஸ் வந்து லாஸ் இன்கர் பண்றாரா இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணலாம்? கொஸ்டின் புரியுதாமா? 6 months லேட்டர் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் படி 6 மாசம் கழிச்சு 1000 டன்னஸ் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், 100 ரூபாயில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்க. பட் 6 மாசம் கழிச்சு அந்த விலை வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு, 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபார்மர்ஸ் வந்து லாஸ் இன்கர் பண்றாரா இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம்? கொஸ்டின் புரியுதா இல்லையா? கொஸ்டின் புரியுதா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் அ ஹை மார்க்கெட் பிரைஸ் farmers were entitled to get it over the agreed price. அதுக்கு மேல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனிங். அதுக்கு get it over the agreed price எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல வாங்கிக்கலாம்னு தான் அர்த்தம். எப்பயுமே இந்தியாவில் ஒரு ஃபார்ம் லாவோ இல்ல ஏதோ ஒரு லாபோ வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்காது. புரியுதுங்களா? கெட் இட் ஓவர் தி அக்ரீட் பிரைஸ்னா என்ன மீனிங்? ஏமா கொஸ்டின் புரியுதா? கம்பெனிஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணல, எல்லா ஃபார்மர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றோம் நாங்க. அட எல்லாம் ஒரு ரூல்ல இருக்கிறது தானம்மா. என்ன ஒன் வேனா நம்ம ஊர்ல ஒன் வேவா இருக்கு, ஒன் வே நம்ம சொல்றோம், ஒன் வேவா இருக்கு. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும்னு சொல்றோம், எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறீங்க. மிஸ்கம்யூனிகேட் ஆகுது. அந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்குன்னு கேட்பீங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் எந்த பேசிஸ்ல நடக்கணும்ன்ற ஒரு இது இருக்கணும். புரியுதுங்களா? மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் பெரியாளா நீ பெரியாளான்ற ஒரு இதுதான் மோஸ்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து அதான் ரீசனா இருக்கும். இன்னொன்று இது மட்டும் ஒன்லிலாம் இல்லை, 3 லா மொத்தமா 3 லா இருந்துச்சு. அதோட இந்த பிரைவேட் ஃபர்ஸ்ட் லா படி வந்து பிரைவேட்லாம் வந்து என்டர் ஆகலாம், பிரைவேட் மார்க்கெட்லாம் வந்து என்டர் ஆகலாம், ஏபிஎம்சி மண்டி மாதிரி பிரைவேட் மார்க்கெட்டும் தனியா இருக்கலாம் அப்படின்றதுலாம் வந்துட்டு அந்த ஏபிஎம்சி மண்டிஸ்ல இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா பாதிக்கும். புரியுதுங்களா? ஸோ அவங்க எல்லாம் டைரக்டா களத்துல இறங்கிட்டாங்க.
என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா? அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு கேக்குறீங்க, என்ன அமெண்ட்மெண்ட் இதுல? அதை ரிப்பீலே பண்ணிட்டாங்களே. நான் அதிலே கொடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அந்த லெட்டர்ஸும் நல்லா ஜூம் பண்ணி தான், மேக்ஸிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தங்க படிச்சுட்டு அது ஏதோ ஒரு இடத்துல எழுதிருவீங்க அப்படின்ற காரணத்தினால அந்த சைஸை மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பட் ஆனா இது ரிப்பீல் ஆயிருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ரீசன் ஃபார் ப்ரொடெஸ்ட் அதான் சொன்னப்பா நான். மொத்தமா 3 பில் இருந்துச்சு. அந்த 3 பில்லும் வந்து கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம படிக்கும்போது நமக்கே கொஞ்சம் இது உறுத்தலா இருக்க மாதிரி இருக்கும். பிரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு தனியா மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பிரைவேட் என்டர் ஆனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது புரியுதுங்களா? மார்க்கெட்ல அந்த இது எதுக்கு அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்ற ரீசன் புரியுதா? ஃபர்ஸ்ட் லா படி பிரைவேட், இதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லா படி, அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் படி பிரைவேட் பிளேயர் வந்து என்டர் ஆகலாம். அதாவது இப்ப ஏபிஎம்சி மண்டிஸ் இருக்க மாதிரி பிரைவேட் மார்க்கெட்னு இருக்கலாம். அப்படி ஒரு பிரைவேட் மார்க்கெட்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அந்த யோசிச்சு சொல்றதுக்கு பேர் என்ன? ஐயப்பாடா, ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரலாம் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன? அவங்க அந்த மாதிரி என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை பிரைவேட் பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்பி, நம்மளுக்கான எம்எஸ்பி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. புரியுதுங்களா? நிறைய இடத்துல பிரைவேட் பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே 3 பில்லியுமே ஒரு ரீசன்ல இது பண்ணாங்க. ஸோ இது ஒன்று மட்டும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மட்டுமே ரீசன் இல்லை. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பேரை கேட்டாலே கண்டிப்பா அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி கிளாஸ்ல நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் என்ன ரீசன்ட். பிரைவேட் உண்மையிலே என்டர் ஆகினாங்க அப்படின்னா லாபகரமா இருப்பாங்களா? மக்களோட லாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களோட லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. எல்லா ஸ்டேட்டையும் இல்ல. எல்லா ஊர்லயும் இருக்காப்பா. எங்க இருக்குன்னு சொல்லுங்க பிரைவேட் மார்க்கெட். எந்த பிரைவேட் மார்க்கெட் சொல்றீங்க? அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் எத்தனை இருக்கு? எல்லா ஊர்லயும் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதான் ஏதோ ஒன்று இடத்துல அந்த மாதிரி இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வந்து இந்தியா லெவலில் பார்க்குறோம், எல்லா ஸ்டேட்லையும் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாடு வந்துட்டு அந்த மார்க்கெட்டிங்ல வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து ஒரு முன்னோடியா இருக்கு. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்துட்டு தமிழ்நாடு வந்து மார்க்கெட்டிங்ல முன்னாடி, அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல ஒரு முன்னோடியா தான் இருக்கு. புரியுதுங்களா? நிறைய இடத்துல கேஸ் ஸ்டடின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாடல் தான் சொல்லுவாங்க. எப்படி அமுல் மாடல்னு படிக்கிறோம். என்னப்பா? ம். அதுதான் தமிழ்நாடு நிறைய இதுல மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கும் நிறைய இடத்துல. புரியுதுங்களா? இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் கொண்டு வந்ததா இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்துல ரோல் மாடலா இருந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு நீங்க எக்ஸப்ஷன் எடுத்துக்காதீங்க, கண்ட்ரி ஃபுல்லா யோசிங்க. என்னம்மா ஆன்சர் இதுக்கு? இன்னும் இல்ல, ஆப்ஷனே வரல. இருங்க, இதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் வருது. இது வெறும் அந்த 1 2 3 ஒன்லி, இல்ல 1 2 4 ஒன்லி அந்த மாதிரி. இது பாத்துட்டீங்களா என்னன்ட்டு? படிங்க. படிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல டைம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்லயும் சால்வ் பண்ண முடியாது. சொல்லுங்க என்ன ஆன்சர்ன்ட்டு. சுஜிதாவா? சொல்லுங்க. நீங்க படிக்கலையா? தெரியலையா கண்ணு அங்கிருந்து? சிவாங்கி? ஸ்ரீமதியா? ஆப்ஷன் டி கரெக்டாமா? அபிநயா? நீங்க என்னமா சொல்றீங்க? பி.
துர்கா, நீங்கம்மா லைசாமி பி. ஜிகே, உங்களுக்குள்ளாரே பிஆடியான்ட்டு ஒரு போயிட்டு இருக்கு. குமரன், இங்க என்ன ஆன்சரு? அட்லீஸ்ட் நான் இந்த 4 பேஜ் மட்டும் 4 இதை மட்டும் படிக்கிறேன். த கரண்ட் மெத்தட்ஸ் மாற மாட்டேங்குது. The current method of food distribution, the current method of food distribution are solely responsible அப்படின்ற ஒரு செக் வேர்ட் இருக்கு. The current methods of food distribution are solely responsible for the loss and wastage of food. Land productivity is adversely affected by prevailing trend of food loss and wastage. Third இருக்குது வந்து reduction in loss and wastage of food results in lesser carbon footprint. Fourth இருக்கிறது post harvest technologies to prevent or reduce the loss and wastage of food are not available. Post harvest technologies not. அட்லீஸ்ட் இதை மட்டும் பேசிஸா வச்சு இன்னும் இந்த பேராகிராஃப்லாம் படிக்கல. இந்த பேராகிராஃப்லாம் நானும் படிக்கல. ஒன்னு 4 எலிமினேட் பண்ண என்ன வருது? ஓகே, 1 மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். சூப்பர். பி 2 and 3. அதுக்காக நான் அந்த நாட்டு இருந்துச்சுன்னா அப்படியே நாட்டு நீங்க எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உள்ளேயும் படிங்க, கண்டென்ட் படிச்சு பாருங்க. சரிங்களா? இதான் அதுல இருந்து கேட்ட கொஸ்டின். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஆல்ரெடி அக்ரான்மேல கவர் ஆயிருக்கு. புரியுதுங்களா?